அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இங்கு இஸ்லாமின் அழகிய போதனைகளையும் அவை நம் வாழ்வில் எவ்வாறு பொருத்தமாக உள்ளன என்பதையும் ஆராய்கிறோம். இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பற்றி பேசவிருக்கிறோம். இது ஆன்மீகம், கனவுகள் மற்றும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் செல்வத்தின் ஆசீர்வாதங்களை ஒருங்கிணைக்கிறது. இஸ்லாமில் கனவுகள் ஒரு முக்கிய இடத்தை பெறுகின்றன, ஏனெனில் அவை வழிகாட்டுதல், எச்சரிக்கைகள் அல்லது மகிழ்ச்சியான செய்திகளின் ஆதாரமாக இருக்கலாம். நமது பிரியமான நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹ் அல் புகாரியில் கூறியதன்படி, நல்ல கனவுகள் அல்லாஹ்விடமிருந்து வருபவை என்றும் அவை நபித்துவத்தின் 46 பாகங்களில் ஒரு பகுதியாகும் என்றும் கூறினார்கள். இந்த வீடியோவில் கனவுகளில் தோன்றும் சில விலங்குகள் செல்வம் மற்றும் வளர்ச்சியின் அடையாளங்களாக கருதப்படுவதை இஸ்லாமிய மரபுகள் மற்றும் விளக்கங்களில் வேரூன்றியவற்றை நாம் ஆராய்வோம். முதலில் இஸ்லாமில் கனவுகளின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுவோம். குர்ஆன் மற்றும் ஹதீஸில் கனவுகள் முக்கியமான நிகழ்வுகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. உதாரணமாக, சூரத் யூசுஃபில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெய்வீகச் செய்திகளை தாங்கிய கனவுகளை விளக்கினார்கள். சூரத் யூசுப் 43வது வசனத்தில் அரசனின் பசுக்களைப் பற்றிய கனவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளமையின் மற்றும் வறட்சியின் ஆண்டுகளாக விளக்கியதாக குர்ஆன் கூறுகிறது. இது கனவுகளுக்கு குறியீட்டு அர்த்தங்கள் இருக்கலாம் என்பதையும், கனவுகளில் உள்ள விலங்குகள் பெரும்பாலும் ஆழமான முக்கியத்துவத்தை பெறுகின்றன என்பதையும் காட்டுகிறது. புகழ்பெற்ற கனவு விளக்கவியலாளரான இமாம் இப்னு ஸீரின் ரஜியல்லாஹு அன்ஹு, சில விலங்குகள் கனவுகளில் தோன்றும்போது அவை எதை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்பதை விளக்கியுள்ளார். விளக்கங்கள் சூழ்நிலைகளைப் பொறுத்து மாறுபடினும், சில விலங்குகள் பொதுவாக ஆசீர்வாதங்களுடன், குறிப்பாக செல்வம் மற்றும் வளர்ச்சியுடன் தொடர்புடையவை. முதல் விலங்கு பசு. இஸ்லாமிய கனவு விளக்கத்தில் ஆரோக்கியமான கொழுத்த பசுவை கனவில் காண்பது பெரும்பாலும் செல்வத்தின் மற்றும் வளமையின் அடையாளமாகும். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் கதையில் வேரூன்றியுள்ளது, அங்கு கொழுத்த பசுக்கள் வளமையின் ஆண்டுகளை பிரதிநிதித்துவப்படுத்தின. இப்னு ஸீரின் ரஜியல்லாஹு அன்ஹு கூறியதன்படி, கனவில் பசு வாழ்வாதாரம், ஆசீர்வாதங்கள் மற்றும் நிதி வளர்ச்சியை பிரதிநிதித்துவப்படுத்தலாம், குறிப்பாக அது வலிமையானதாகவும் நன்கு பராமரிக்கப்பட்டதாகவும் இருந்தால். உதாரணமாக, பசுமையான வயலில் அமைதியாக மேய்ந்து கொண்டிருக்கும் பசுவை உங்கள் கனவில் கண்டால், அல்லாஹ் உங்கள் வணிகத்திலோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ ஹலால் வாழ்வாதாரத்தை வழங்கப் போகிறான் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். இருப்பினும் சூழ்நிலை முக்கியம். பசு பலவீனமாகவோ அல்லது நோய்வாய்ப்பட்டதாகவோ இருந்தால் அது நிதி சவால்களை சுட்டிக்காட்டலாம். எனவே எப்போதும் இஸ்திகாரா மூலம் அல்லாஹ்வின் வழிகாட்டுதலை நாடுங்கள். அடுத்து குதிரையைப் பற்றி பேசுவோம். இஸ்லாமில் குதிரைகள் உயர்ந்த இடத்தை பெறுகின்றன. சூரத் அல் ஆதியாத்தில் அவற்றின் வலிமையும் மதிப்பும் புகழப்படுகின்றன. கனவுகளில் குதிரை கௌரவம், வலிமை மற்றும் செல்வத்தின் குறியீடாகும். இப்னு ஸீரின் ரஜியல்லாஹு அன்ஹு விளக்கியதன்படி, வலிமையான அழகிய குதிரையை கனவில் காண்பது செல்வத்தின் அதிகரிப்பு, முயற்சிகளில் வெற்றி அல்லது பதவி உயர்வு ஆகியவற்றை குறிக்கலாம். உதாரணமாக, நீங்கள் வேகமாக குதிரையில் பயணிப்பதாக கனவு கண்டால் அது நிதி வெற்றியை அடைவீர்கள் அல்லது தொழில்துறையில் தடைகளை தாண்டுவீர்கள் என்பதை குறிக்கலாம். நமது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரைகளை விரும்பினார்கள் மற்றும் அவற்றின் பராமரிப்பை ஊக்குவித்தார்கள். இது இஸ்லாமிய மரபில் அவற்றின் நேர்மறையான குறியீட்டை மேலும் உயர்த்துகிறது. இப்போது ஒட்டகத்தைப் பற்றி பேசுவோம். ஒட்டகங்கள் இஸ்லாமில் தாக்குப்பிடிக்கும் தன்மையின் மற்றும் வாழ்வாதாரத்தின் குறியீடாகும். இவை பாலைவனத்தின் கப்பல் என்று அழைக்கப்படுகின்றன. கனவுகளில் ஒட்டகம் பொறுமையுடனும் உறுதியுடனும் வரும் செல்வத்தை குறிக்கலாம். இஸ்லாமிய அறிஞர்களின் கூற்றுப்படி, பொருட்களை ஏற்றிய ஒட்டகத்தை கனவில் காண்பது வணிகம், பயணம் அல்லது நீண்டகால முதலீடு மூலம் அல்லாஹ் செல்வத்தை வழங்குவான் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். ஒட்டகத்தின் துன்பங்களை தாங்கும் திறன், அல்லாஹ்வின் திட்டத்தில் நம்பிக்கையும் முயற்சியும் செய்த பிறகு செல்வம் வரும் என்ற கருத்தை பிரதிபலிக்கிறது. நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகங்களின் பயன்பாட்டை புகழ்ந்தார்கள். இது கனவுகளில் அவற்றின் நல்ல அறிகுறியை மேலும் உயர்த்துகிறது. இனி ஆடு அல்லது வெள்ளாடு. இஸ்லாமிய மரபில் இந்த விலங்குகள் ஆசீர்வாதங்களுடனும் தான தர்மத்துடனும் தொடர்புடையவை. ஈத் அல் அதாவில் ஆடு அல்லது வெள்ளாடு பலியிடுவதை நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவித்தார்கள். இது பக்தியின் மற்றும் தாராளத்தின் குறியீடாகும். கனவுகளில் ஆரோக்கியமான ஆடு அல்லது வெள்ளாடு காண்பது, குறிப்பாக மரபு வழி அல்லது ஆசீர்வதிக்கப்பட்ட வணிக முயற்சி போன்ற ஹலால் வழிகளில் செல்வத்தின் அதிகரிப்பை குறிக்கலாம். இப்னு ஸீரின் ரஜியல்லாஹு அன்ஹு கூறியதன்படி, கனவில் ஒரு கூட்டம் ஆடுகள் நிதி ஸ்திரத்தன்மையை வழங்கும் ஒரு சமூகத்தையோ அல்லது குடும்பத்தையோ பிரதிநிதித்துவப்படுத்தலாம். நீங்கள் ஆடுகளை மேய்ப்பதாக கண்டால் அது செல்வமோ தலைமையோ உங்களுக்கு ஒப்படைக்கப்படும் என்பதையும், அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது என்பதையும் குறிக்கலாம். அடுத்து பறவை. குறிப்பாக புறா போன்ற பறவைகள் இஸ்லாமில் அமைதியின் மற்றும் ஆசீர்வாதங்களின் தூதர்களாக கருதப்படுகின்றன. சூரத் அல் பகரா 260வது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் கதையில் பறவைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன.
கனவுகளில் சுதந்திரமாக பறக்கும் அல்லது உங்கள் அருகில் தரையிறங்கும் பறவையைக் காண்பது எதிர்பாராத நிதி லாபம் அல்லது புதிய வாய்ப்பு போன்ற மகிழ்ச்சியான செய்தியை குறிக்கலாம். சில அறிஞர்கள் ஒரு கூட்டம் பறவைகளை வளமான வாழ்வாதாரத்தின் அல்லது தெய்வீக கருணையின் அடையாளமாக விளக்குகின்றனர். உதாரணமாக, ஒரு பறவை உங்களுக்கு ஏதாவது கொண்டு வருவதாக கனவு கண்டால் அல்லாஹ் எதிர்பாராத ஆதாரத்திலிருந்து வாழ்வாதாரத்தை அனுப்புகிறான் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். உங்களுக்கு வரும் எந்த செல்வத்திலும் பரக்கத்திற்காக எப்போதும் துஆ செய்யுங்கள். இனி மீன். சூரத் அல் கஹ்ஃபில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் கித்ரின் கதையில் மீன் குறிப்பிடப்பட்டுள்ளது. கனவுகளில் மீன் பெரும்பாலும் செல்வத்தின் மற்றும் ஆசீர்வாதங்களின் குறியீடாகும், குறிப்பாக வணிகத்திலோ அல்லது வாழ்வாதாரத்திலோ. இப்னு சீரின் ரஜியல்லாஹு அன்ஹு கூறியதன்படி, தெளிவான நீரில் மீனை காண்பது ஹலால் வருமானமோ அல்லது வெற்றிகரமான வணிக ஒப்பந்தமோ குறிக்கலாம். உதாரணமாக, மீன் பிடிப்பதாக கனவு கண்டால் உங்கள் முயற்சிகளுக்கு விரைவில் நிதி வெகுமதி கிடைக்கும் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலால் வருமானத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார்கள். எனவே இத்தகைய கனவுகள் அனுமதிக்கப்பட்ட வழிகளில் செல்வத்தை தேட நம்மை நினைவூட்டுகின்றன. இந்த விலங்குகள் பொதுவாக செல்வத்துடன் தொடர்புடையவையாக இருந்தாலும், கனவு விளக்கம் ஒரு துல்லியமான அறிவியல் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். ஒரு கனவின் பொருள் கனவு காண்பவரின் சூழ்நிலைகள், உணர்ச்சிகள் மற்றும் கனவின் விவரங்கள் ஆகியவற்றை பொறுத்தது. இமாம் இப்னு சீரின் ரஜியல்லாஹு அன்ஹு வலியுறுத்தியது, அறிவும் பக்தியும் உள்ளவர்கள் மட்டுமே கனவுகளை விளக்க வேண்டும், ஏனெனில் தவறான விளக்கம் குழப்பத்திற்கு வழிவகுக்கும். இந்த விலங்குகளை உங்கள் கனவுகளில் கண்டால் விரைவாக முடிவுகளுக்கு வர வேண்டாம். மாறாக துஆ செய்யுங்கள், இஸ்திகாரா செய்யுங்கள். தேவைப்பட்டால் ஒரு அறிவுள்ள அறிஞரின் ஆலோசனையை நாடுங்கள். சூரத் அல் இஸ்ரா 36வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், உனக்கு அறிவில்லாதவற்றை பின்பற்றாதே. இத்தகைய விஷயங்களை எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. மேலும் இஸ்லாமில் செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல, அது பரக்கத், திருப்தி மற்றும் அல்லாஹ்வை மகிழ்விக்க வளங்களை பயன்படுத்துவதாகும். சஹீஹ் முஸ்லிமில் விவரிக்கப்பட்டதன்படி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உண்மையான செல்வம் இதயத்தின் செல்வமாகும். இந்த விலங்குகளை கனவில் கண்டு பின்னர் நிதி ஆசீர்வாதங்கள் பெற்றால் ஜகாத் கொடுங்கள், தேவைப்படுவோருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். கனவுகள் நமது ஈமானை வலுப்படுத்தவும் அல்லாஹ்வின் திட்டத்தில் நம்பிக்கை வைக்கவும் நம்மை ஊக்குவிக்கும். உதாரணமாக, நீங்கள் ஒரு ஒட்டகத்தை கனவில் கண்டு பின்னர் வணிகத்தில் வெற்றி பெற்றால் அந்த செல்வத்தை உங்கள் குடும்பத்திற்கோ சமூகத்திற்கோ அல்லது இஸ்லாமிய காரியங்களுக்கோ ஆதரவாக பயன்படுத்துங்கள். இத்தகைய கனவுகளுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பதை பற்றி சிந்திப்போம். முதலில் எந்த நல்ல கனவிற்கும் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அது அவனிடமிருந்து வரும் ஒரு பரிசாகும். நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்தியதன்படி, நல்ல கனவு கண்டால் நீங்கள் நம்பும் நபர்களுடன் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் அதன் நன்மையை தேடுங்கள். இரண்டாவதாக, எந்த தீங்கிலிருந்தும் பாதுகாப்பிற்காகவும் உங்கள் வாழ்வாதாரத்தில் பரக்கத்திற்காகவும் துஆ செய்யுங்கள். கடைசியாக, அல்லாஹ் வழங்கும் வாய்ப்புகளில் செயல்படுங்கள். அது ஒரு ஹலால் வணிகத்தை தொடங்குவதாகவோ அல்லது புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வதாகவோ இருக்கட்டும், உங்கள் நோக்கங்களை தூய்மையாக வைத்திருங்கள். இந்த வீடியோவை முடிக்கும்போது, கனவுகள் நமது ஆன்மீக பயணத்தின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கையிலும் மறுவாழ்க்கையிலும் அல்லாஹுவின் திருப்தியை பெறுவதே இறுதி இலக்கு. பசு, குதிரை, ஒட்டகம், ஆடு, பறவை, மீன் போன்ற விலங்குகளை கனவுகளில் காண்பது செல்வத்தின் நம்பிக்கையூட்டும் அடையாளமாக இருக்கலாம். ஆனால் உண்மையான வெற்றி தக்வாவிலும் நன்றியிலும் உள்ளது. சூரத் அல் பகரா 197வது வசனத்தில் குர்ஆன் கூறுகிறது, சிறந்த வாழ்வாதாரம் பக்தியாகும். இந்த கனவுகள் உங்களை கடினமாக உழைக்கவும் அல்லாஹுவில் நம்பிக்கை வைக்கவும் உங்கள் ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி நன்மையை பரப்பவும் தூண்டட்டும். பார்த்ததற்கு நன்றி அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களையோ அல்லாஹுடன் நெருக்கமாக இருக்க உங்களை தூண்டிய கனவுகளையோ கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் செல்வம், பரக்கத் மற்றும் ஜன்னதுல் ஃபிர்தௌஸ் ஆகியவற்றை வழங்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.